சுப்பிரமணியன், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த முதல்ல மாநில அரசு இதை எப்படி கையாளுறதா நீங்கள் மதிப்பிடுறீங்க? மாநில அரசு இதை கண்காணிக்க தவறிட்டாங்களோன்னு எனக்கு ஒரு அச்சமாக இருக்குது. ஏன்னா சரி, அமைச்சர்கள் புதிதாக இருக்கலாம், 3 மாதங்கள்லாம் ஆயிருக்கு, 4 மாதங்கள் ஆயிருக்கு சொல்லலாம். ஆனால் அதிகாரிகள் வந்து அந்த இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு கொடுக்கணும். என்றைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு அமைச்சர்கள் முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா அதிகாரிகள் வந்து தொன்று தொட்டு இருக்கிறவங்க. அவங்க இந்த திமுக அரசாங்கம், தவேக அரசாங்கம், அதிமுக அரசாங்கம் எல்லாம் பார்த்துருக்குறாங்க. ஸோ அவர்கள் வந்து முன்கூட்டியே கணித்து சொல்லியிருந்தா இன்றைக்கி வந்து அவர் வந்து வெறும்னா வந்து நாங்கள் கண்காணிக்கிறோம், ஒரு கமிட்டி போட்டிருக்கிறோம், முதலமைச்சர்கிட்ட பேசுகிறோம் அப்படி தான் சொல்லியிருக்கிறாங்க. இல்லைங்க நாங்கள் இதை கண்டுபிடிச்சிட்டோம், இதை வந்து கவன ஈர்ப்பு தீர்மானம் வரைக்கும் ஏன் விட்டாங்க? அதுதான் என்னோட கேள்வி. அது வந்திருக்க வேண்டாம். கவன ஈர்ப்பு தீர்மானன்றது வந்து எதிர்க்கட்சிகள் பார்த்து உங்கள்கிட்ட கொண்டு வராங்க, அது வேண்டாமே. உங்களுக்கு அதிகாரிகள் இருக்கிறாங்க, உங்களுக்கு வந்து மாதம் நீங்கள் ரிவ்யூ மீட்டிங் போடுறீங்க, அதில் ஏதாவது கண்டுபிடிச்சி அதில் நம்ம வந்து முன்கூட்டியே இது மாதிரி இந்த ப்ரைஸ் ரைஸ் ஆக போகிறதுங்க, இதுக்கு இந்த தக்க நடவடிக்கை எடுத்துருக்கோம். எல்லா ப்ராடக்ட்ஸ்க்கும் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ 10 ப்ராடக்ட்டில் ஏதோ 2 ப்ராடக்ட் நாங்கள் எடுத்துட்டோம், மீதி இருக்கிற 8 ப்ராடக்ட்டுக்கு வந்து இது பிரச்சனைகள் இருக்குது. ஸோ வெளிநாட்டுகளிலிருந்து வருகின்ற போக்குவரத்து தடைபட்டு இருக்குது. சுகரை பற்றி நம்ம பேசினோம். சுகர் வந்து என்டையர் இந்தியாவில் 350 லட்சம் மெட்ரிக் டன் வந்து ப்ரொடியூஸ் ஆகிறது வந்து 330 கிட்ட வந்துடுது. 10% கீழே குறைஞ்சி வந்துடுது. கிட்டத்தட்ட அந்த ரெயின் இஷ்யூனால தான் மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா அதுதான் முதன்மை மாநிலம், அங்கேயே சர்க்கரை இல்லைங்க. அதாவது சர்க்கரை இல்லைன்னா அங்கேயே விலை ஏறிடுது, டிமாண்டு நிறைய இருக்குது, சப்ளை கம்மியாக இருக்குது. பிரேசிலில் ப்ரொடக்ஷன் இல்லை. இந்தியா இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் சுகர் ப்ரொடியூசிங் கண்ட்ரி. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு அரசியல் என்ன பேசுகிறாங்கன்னா E20க்காக எத்தனாலுக்காக வந்து கரும்பு வந்து மாற்றப்பட்டு விட்டது அதனாலன்றாங்க. மத்திய அரசாங்கம் கிளியராக சொல்லியிருக்கிறாங்க, இது வந்து போன வருஷத்தை காட்டிலும் எத்தனாலுக்காக சுகர் கேன் வந்து க்ரஷ் பண்ணப்பட்டது கம்மியாக இருக்குதுங்க. ஸோ வந்து எத்தனால் மூலமாக இது எத்தனாலை ப்ரொடியூஸ் பண்ணுறதே வந்து மற்ற உணவு தானியங்கள் மூலமாக, மெய்ஸ் அது மாதிரியான தானியங்கள் மூலமாக தானே தவிர சுகர் கேன் மூலமாக இல்லை. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த அரசாங்கம் வந்து இன்னும் கடுமையாக போகிறது. ஒருத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா மழை வெள்ளம் நிறைய வரப்போகுதுன்றாங்க, இன்னொரு ஆராய்ச்சியில் என்னென்னு சொல்கிறாங்கன்னா வறட்சி வரப்போகுதுன்றாங்க, எக்ஸ்ட்ரீம் வரப்போகுதுன்றாங்க. நம்ம என்றைக்குமே தமிழகத்தில் பார்த்துருக்கோம், தக்காளி வந்து நிறைய விலை வச்சுருப்பாங்க, விலையே கிடைக்காது, இல்லை தக்காளி வந்து தட்டுப்பாடாக போயிடும், வெங்காயம் தட்டுப்பாடாக போயிடும். ஸோ இந்த மாதிரியான காலகட்டத்தில் இந்த மாதிரி கோல்ட் ஸ்டோரேஜ் கட்டி, அதுதான் வந்து அரசாங்கத்து மக்கள் எதிர்பார்க்கறது, இந்த விவசாயிகள் எதிர்பார்க்கறது என்னென்னா நல்ல ஒரு ஸ்டோரேஜை கட்டி அதன் மூலமாக வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸை கொடுக்கறதுக்கு. இப்போ தக்காளியை நீங்கள் ரொம்ப நாள் வச்சுக்க முடியாது, அதை ஜூஸாக கன்வெர்ட் பண்ணுறது, சூப்பாக கன்வெர்ட் பண்ணுறது, அந்த மாதிரியான திட்டங்களை வந்து விவசாயிகளுக்கு நீங்கள் சொல்கிறதுல இப்போ லாங் டேர்மாக இது வந்து ஷார்ட் டேர்மாக இன்னைக்கு பெரிய இன்னைக்கு அதான் நீங்கள் சொன்னதில் கவனிக்க. ஏன்னா இந்த இஷ்யூ வந்து 3 மாதங்களாகவே பேசப்படுற விஷயம்தான், கவனம் இல்லைன்ற மிஸ் பண்ணிட்டாங்க. அதாவது நான் ஒரு இல்ல சார் அகில இந்திய தாண்டி இப்போ சிலதெல்லாம் பார்த்துக்கோங்க. சுகர் வந்து இன்டர்நேஷனல் சொல்லிக்கலாம், பட் என்ன சொல்றாங்கன்னா அரிசி தென்னிந்தியா முழுக்க அதே கரெக்டுங்க. அதான் அரிசி வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் முன்கூட்டியே கவனிச்சிருக்கலான்றது ஒரு இது. அது தவிர இது பருப்பு பாருங்க, பருப்பு வகைகள் எல்லாமே வந்து அண்டை மாநிலங்களில் வருதுன்னா கூட நமக்கு தடைபட்டு போகும்போது அதிகாரிகள் முன்னெச்சரிக்கையாக சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்குமே. ஏன்னா இது எல்லா வருஷம் எல்லா அரசாங்கத்தையும் தான் வரும். இப்போ வந்து திமுக அரசாங்கத்தில் இங்கே மழை வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு முன்னாடி நிறைய வந்து தட்டுப்பாடு இருக்கும், மழை வந்தால் நல்ல விளைச்சல் வரும், அது அப்புறம் பாதுகாக்க மாட்டோம், அதுக்கப்புறம் வந்து அழிஞ்சு போகும், டிமாண்ட் வந்து கம்மியாக இருக்கும், சப்ளை ஜாஸ்தியாக இருக்கும், அந்த விலையே குறைஞ்சி போயிடும். ரோட்லலாம் நம்ம வந்து அழிச்சு பார்த்துருக்கோம், தக்காளியாக கத்திரிக்காய் பொருளாக தான் இப்போ மாற்றிடுறோம்ல, அப்படி எதுவும் மாற்றல. இல்லை நீங்க சொல்றது ரொம்ப பழைய போன வருஷம் சொல்கிறேங்க, நான் போன வருஷம் பெருமன்மணி. இப்போ சுப்பிரமணியன் நான் சொல்றது வந்து அமைச்சர் சொல்கிறாங்க நாங்கள் கண்காணிக்க கமிட்டி போட்டிருக்கோம், நாங்கள் நடவடிக்கை எடுப்போம்னு. இதை ஏன் முன்கூட்டியே யூகித்து நீங்கள் ரேஷன் கடையில் இப்போ நீங்கள் என்னென்னலாம் செய்யணும்னு சொல்கிறீங்க, ரேஷன் கடையில் நாங்கள் கொடுக்கணும், அண்டை மாநிலத்தில் வாங்கி குறைந்த இதை ஏன் இப்போ இன்னும் உங்களுக்கு டைம் இருந்ததே முன்கூட்டியே செஞ்சிருக்கலாமே, அதிகாரிகள் சொல்லியிருக்கலாமே. ஏன் போய் அரசு அவ்வளோ சீக்கிரம் டிஸ்டர்ப் பண்ணாதுங்க? அந்த ஃபேக்டரை விட்டுறாரு, டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நான் அதிகாரிகள் இருக்கிறாங்க இல்லைங்களா, அவர்கள் வந்து ஐயா நமக்கு வந்து மாதம் 10 லட்சம் டன் வருது, இல்லை 5 லட்சம் டன் வருவது வந்து குறைஞ்சு கொண்டு இருக்கிறது. அப்போ என்னன்னா ஆர்டிஃபிஷியலாக உங்களுக்கு வந்து டிமாண்ட் ஜாஸ்தி ஆகும், டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து சப்ளை டிமாண்ட் மேட்ச் ஆகாத போது உங்களுக்கு வந்து பிரைஸ் மேலே போகும் அப்படின்னு சொல்லியிருக்கலாமேன்றதான் நம்மளோட கருத்து. இல்லை அது அப்படி எந்த பொருளுக்குமே இதில் இல்லையே. இது இப்போ விலை உயர்வுல நீங்க பதுக்கிற மாதிரியான விஷயங்கள் மிளகா வந்து 360 ரூபா கிலோ ஏறி இருக்கு சார், அதாவது 260 360 ரூபா போயிருக்கு. பூண்டு வந்து 300 450 போயிருக்குது. பருப்பு வந்து 15 ரூபா ஒரு கிலோக்கு ஏறி இருக்குது. அரிசி வந்து 8 10 ரூபாய்க்கு மேல. இதெல்லாம் நம்ம விவசாயி இப்ப நீங்க குண்டூர் மார்க்கெட்ல இருந்து அவங்க சொல்லியிருக்காங்க என்னன்னா இந்த முறை கோதாவரி கிருஷ்ணா பெல்ட்லயே கரெக்ட் குண்டூர் தான் இந்தியாவிலேயே பெரிய பெரும்பான்மை. அடுத்த சுற்றுக்குள்ளே இதை கொண்டு வரேன் நினைக்கிறேன். ஷாம், இப்ப இந்த இடமும் இருக்கு, அமைச்சர் பதில் சொல்றார்,
இதை ஏன் முன்கூட்டியே செய்யலையான்னு இப்போ எதிர்க்கட்சி தலைவர்கள் திரு பழனிசாமி அவர்களே சொல்றாங்க, நாங்கள் முன்கூட்டியே இதை ஒதுக்கி 100 கோடி கொடுத்து அதை இது பண்ணோன்னு. கொஞ்சம் தாமதம் இருந்துருச்சா? இப்போ சுப்பிரமணியன் சொல்ற மாதிரி இந்த பினாமினன் ஈரான் யுத்தம்ன்றது நம்ம பார்த்துட்டு இருக்கோம், அதை ஒட்டி பெட்ரோல் டீசல் விலை உயர்வு பார்க்குறோம், வறட்சி நமக்கு தெரியுது, விளைச்சல் நமக்கு எல்லாமே புள்ளி விவரங்கள் இருக்குன்றப்ப கொஞ்சம் முன்னாடி இந்த மெஷர் எடுத்திருக்கலாமா? ஆமா, கொஞ்சம் கரெக்டிவ் மெஷர்ஸ் பண்ணியிருக்கலாமோ? கரெக்ட் தான், தாமதம் இருக்குங்கிறத நானும் அதை உணர்றேன். அரசுக்கு பல அரசியல் நெருக்கடிகள் இருந்ததுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிந்த விஷயம்தான். இந்த அரசு வந்து ஒரு 60 நாளா வந்து ஒரு இயங்குதல்ங்கிற அந்த கோட்பாட்டுக்குள்ள போயிருக்கு. ஒரு பெரிய சிக்கல் நம்ம தமிழ்நாடுன்னு இல்லை, இந்தியா முழுவதும் நான் என்ன பார்க்குறேன்னா, அரசு அதிகாரிகள் மேல முத்திரை குத்தப்படுது. இவங்க போன ஆட்சிக்கு வேண்டியவங்க, இவங்க அதுக்கு முந்தின ஆட்சிக்கு வேண்டியவங்க. அப்போ சில நேரங்கள்ல அனுபவம் மிக்க அதிகாரிகள் ஓரங்கட்டப்படும் போது சொல்றதுக்கு ஆள் இல்லாம போயிடும். ஒரு 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்கு, எனக்கு ஒரு முத்திரையை குத்துறீங்க, என்னைய மாத்திட்டீங்க, வேற ஒருத்தரை கொண்டு வரீங்க, என்னைய மாதிரி ஈக்குவல் திறமை உள்ளவர் தான். ஆனா அவர் என் துறையை தெரிந்து கொள்வதற்கு நான் 5 வருஷம் எடுத்துக்கிட்டேன், அவர் வந்து 5 மாசம் தான் எடுத்திருப்பாரு. அப்போ அந்த கேப், கம்யூனிகேஷன் கேப் ரொம்ப இயல்பா வருது. இது ஒரு பிரச்சனை. இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா, நாங்க விற்கிற விலைக்கும் நீங்க சென்னையில கன்சியூம் பண்ற விலைக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குங்க. நான் வந்து ஒரு தேங்காய் விலை தான் நான் விற்கிறேன், 25 ரூபா தான் எனக்கு கொள்முதல் விலை தேங்காய். இங்க நீங்க கிலோ கணக்கில் வாங்குறீங்க. எங்க ஊர் தேங்காய் நல்ல பருமனான தேங்காய், ஒரு கிலோவுக்கு 2 தேங்காய் கூட நிற்காதுங்க, 1.5 தேங்காய் வேணா நிற்கும். ஆனா நீங்க வந்து கிலோ கணக்கில் வாங்கும்போது உங்களோட விலை ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. நான் அதை கண்கூட பார்க்கிறேன். அங்க ஊர் விலையும் ஊர் கொள்முதல் விலையும் இங்க விற்பனை விலையும் நான் கண்கூட பார்க்கிறேன். இது வந்து ஒரு அரசு செய்ய வேண்டிய ஒரு நடவடிக்கை தான். ஆரின் அதர் வேர்ட்ஸ், இடைத்தரகர்களை குறைத்தல். முழுமையா நான் வந்து ட்ரேடை குறைக்கணும் நான் பெரும்பான்மை சொல்றேன், அந்த கருத்தை நான் ஏத்துக்கிறேன். ஒரு அரசு உடனடியா மார்க்கெட்ல தலையிட்டு எல்லாத்தையும் ரெக்டிஃபை பண்ணிட முடியாது. அந்த இடத்துல தான் நம்ம உழவர் சந்தை கான்செப்ட் கொண்டு வந்தோம். அன்பார்ச்சுனேட்லி அதை விட்டுட்டோம். அதை வந்து அவர் நண்பர் அதை சொன்னாரு, உழவர் சந்தை கான்செப்ட் கொண்டு வந்த காலம் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஃபார்மர்ஸ் மார்க்கெட் இன்னைய வரைக்கும் இருக்கு. நீங்க நம்ம கொட்டிவாக்கில் எடுத்தீங்கன்னாங்க, நகர்பகுதி இல்லைங்களா, நகர்பகுதிக்கு சென்டர்ல வந்து ஒரு 1.5 ஏக்கர் நிலத்துல விவசாயம் பண்ணி கீரை உட்பட பல பொருட்களை அங்க விளைவிச்சு நீங்க நேரடியா போய் வாங்கிக்கலாம்னு வச்சிருக்காங்க. இப்பவும் அவைலபிளுங்க, ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு, விலை வந்து சல்லிஸா இருக்கு, அந்த பகுதி மக்கள் பயன்படுறாங்க. இது மாதிரியான ஃபார்மர்ஸ் மார்க்கெட் வந்து நம்ம கிரியேட் பண்ண தவறிட்டோம். அதான் இதோட உண்மையான சிக்கல். ஒரு கருத்து, இந்த அதிகாரிகளை நியமனத்தினாலலாம் ஒண்ணும் இல்லை. ஏன்னா தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்துக்கு இப்போ வந்து 25,000 கோடி கடன் இருக்கு. இப்போ நிலைமையில தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்துக்கே கடன் இருக்கு. அதிகாரிகள் நியமனம் அதனால வந்து இப்போ திறமையான அதிகாரிகளை வந்து ஏதோ இவங்க ஒரு சார்பா இருக்காங்க அப்படியாப்பட்ட நியமனங்கள்லாம் இல்லை. அதிகாரிகள் தெளிவாக தான் நியமிக்கப்பட்டிருக்காங்க. ரெண்டாவது உயர் அதிகாரிகள் எல்லா பந்தாடல் இருக்கா இல்லையா பெருமாள்மணி? இல்லங்கய்யா, அந்த பாகுபாடு இல்லையா ஐயா? பந்தாடுதல் இருக்கா இல்லையா? இல்லையா, ஐயா திமுக ஐயா ஒரு புது அரசு வந்திருக்கு, உங்களுக்கு தெரியாது இல்ல? திமுக சார்பான அதிகாரிகளும் இன்னைக்கு நல்ல பொசிஷன்ல இருக்காங்க, அதிமுக சார்பான அதிகாரிகளும் இருக்காங்கல்ல. தமிழக அரசு அதிகாரிகள் தானே. அதாங்கய்யா, இல்ல அவங்க இவ்வளவு நாள் அப்படிதானே இருந்தாங்க. இந்த அரசு தான் இந்த அரசுக்கு விசுவாசமா, அது இது புது அரசு இல்ல ஐயா. நீங்க வந்து ஐயா அந்த பாகுபாடு இல்லங்கிற, அதிகாரிகள் நியமனத்துல பாகுபாடு இல்ல. நீங்க உங்களுக்கு உதாரணம் வேணும்? அவர் சொன்னதுல வேறொரு தன்மை இருக்கு. யார் மாற்றப்படுகிறார்கள், யாருக்கு முன்வரிசைக்கு கொண்டு வரப்படுறாங்கிறதெல்லாம் பெரிய அரசியல், அதை நம்ம தள்ளிடுவோம். ஒரு விஷயம் ஷியாம் அவர்கள் சொன்னது, இப்ப ஏன் இது 3 மாசத்துக்கு முன்னாடியே இப்படி ஒரு முன்முடிவு, ஒரு எச்சரிக்கையோடு எடுத்திருக்கலான்றப்பதான் ஷியாம் அவர்கள் சொல்றாங்க. இந்த மாற்றல் இருக்கு இல்லையா, அனுபவம் வாய்ந்தவர் வந்து ஓகே, அந்த இடத்துல அவர் சைலண்ட் ஆயிட்டாரு, அரசுக்கு சரியான ஆலோசனை போகல. நீங்க ரொம்ப கரெக்டா பின் பாயிண்ட் பண்றீங்க. அது ஒரு இதுவே இல்ல. ஏன்னா ஒரு நிர்வாகத்துக்குள்ள 2 விதமான அதிகாரிகள் இருப்பாங்க. ஐயா சூப்பர்வைசரி ரோல்ல இருக்கிறது தான் ஐஏஎஸ் இருப்பாங்க. நீங்க அந்த துறை சார்ந்த அலுவலர்கள் அவங்க தானே. இப்ப நீங்க ஹார்டிகல்ச்சர் எடுத்துக்கங்க, அக்ரிகல்ச்சர் எடுத்துக்கங்க, இல்ல நீங்க ஒரே ஒரு சிவில் சப்ளைஸ் எடுத்துக்கங்க, அந்த துறை சார்ந்த அதிகாரிகளை நீங்க வேற டிபார்ட்மென்ட்க்கு எப்படி போட முடியும்? இல்ல இப்ப கலையரசன் அது அப்படி மாத்த முடியாது. ஒரு பாயிண்ட்ல கீழ இருக்கிற அதிகாரிகளை எப்படி மாத்த முடியும்? அந்த துறையில வந்து இப்ப நீங்க ஒவ்வொரு கேடரா தாண்டி பெருமாள்மணி, நம்ம இந்த மாதிரியான விவாதங்கள்ல இருக்கிற விஷயங்கள் ஒரு கூடுதல் தகவலை நம்ம அரசின் காதுகளுக்கு கொண்டு போறோம். இப்ப சுப்பிரமணியன் தொட்டார் தான் கலையரசன் அவர்கள்ட்ட கேட்கறது, இதை இன்னும் கூட செஞ்சிருக்கலாம். அமைச்சர் சொல்றாங்க,
ஷியாமே அதை வரவேற்கிறார். எந்த அரசியல் இதெல்லாம் இல்லாம நாங்க இதை முன்கூட்டியே செஞ்சிருக்கலாமே நம்ம வாங்கி, அதுதானே சுப்பிரமணியம் கேட்டது. இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த தாமதம் இருக்குன்றது நம்ம ஏத்துக்க தான் செய்யணும். ஏன் அதை நான் சொல்றேன்னா, ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, இந்தியாவிலே, அதை நான் திருப்பி சொல்றேன், இந்தியாவிலே கடந்த ஒரு 60 ஆண்டுகளில் ஒரு 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 கிரேட் இன்ஸ்டிடியூஷனல் ஸ்ட்ரக்சர், இந்த இது ஒரு பொது விநியோக திட்டம்ன்றது இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலங்களுக்கு எடுத்துக்காட்டாக ஒரு அமைப்பு உருவாக்கி வச்சிருக்கிறது இங்கே தமிழ்நாட்டில். அது அதை குறிப்பாக சொன்னால் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணலாம். வெங்கட்ராமன் ஒருத்தர் இருந்தார். அவர் சிங்கிள் ஹேண்டடாக இதை பண்ணார். இது ஒரு சார் சொன்ன மாதிரி திமுக ஒரு படி நிச்சயம் 3 படி லட்சியம்ன்றதுல இருந்து பிறகு எம்ஜிஆர் வந்தார், ஜெயலலிதா வந்தாங்க, கலைஞர் வந்தார். அது தொடர்ச்சியாக அவங்க இது ஒரு ஸ்ட்ரக்சர் உருவாக்கி வச்சிருக்காங்க. அது ரொம்ப ஒரு என்ன சொல்றதுன்னா, ஒரு ரொம்ப வெல் ரெகுலேட்டட் ஸ்ட்ரக்சர். இன்னும் சில லீக்கேஜஸ் கூட பார்த்தீங்கன்னா, ஆல் இண்டியா லெவலில் ஒரு லீக்கேஜஸ் சொன்னோம்னா, இந்த நியாயவிலை கடையிலேருந்து பீகாரெல்லாம் 70% கிடைக்க வேண்டிய பொருள் பிளாக்ல போயிடும். தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒரு கோஆபரேட்டிவ் இன்ஸ்டிடியூஷனை வச்சு, ஒரு ப்ராப்பர் இன்ஸ்டிடியூஷனல் செட்டப் வச்சு, அது எல்லா மக்களுக்கும், எல்லா ஒரு ரிமோட்ல இருக்க வில்லேஜஸ் கூட கிடைக்கிற அளவுக்கு நம்ம ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாக்கி வச்சிருக்கோம். அதுக்கான ஒரு மெக்கானிசம் இருக்கு. இப்போ அந்த மெக்கானிசம் இருக்கும் பொழுது இதை ஏன் நம்ம கண்காணிக்க முடியல, இது ஏன் ப்ரெடிக்ட் பண்ண முடியல, இது ஏன் நம்ம இது தாமதமாச்சு அப்படின்றது ஒரு கேள்வி, நியாயமான கேள்வி. இதுல யாரும் பொலிட்டீஷியன் இல்ல, ஆனா நம்ம பிரச்சனையை அட்ரஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்கு பெரும்பான்மை. அதுதான் இந்த மாதிரியான விவாதங்கள்ல இப்ப அரசியல் கட்சிகள்லாம் அவங்க தங்களை டிஃபெண்ட் பண்ணிட்டு போயிட்டே அவங்களுக்கு இன்னொரு விஷயம். அப்போ இந்த கேள்விக்கு நம்ம விட காணணும்ல, ஏன் இந்த தாமதம், இதை சரி செஞ்சிருக்கலான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல பெரும்பான்மை. அங்க மிஸ் பண்ணிட்டாங்களா, எப்படி புரிஞ்சுக்கிறது இல்ல இப்போ ஐயாக்கு தெரியாது இல்ல, ஒரு அரசு எப்போ சந்தையை டிஸ்டர்ப் பண்ணும், ஒரு அரசு எப்போ கொள்முதலை அதிகப்படுத்தும் அப்படிங்கறதெல்லாம் முறைப்படுத்தப்பட்ட தமிழ்நாடு அரசு தாங்க ஐயா. ஐயா ஒரு ஊகத்தின் அடிப்படையில போய் ஒரு சந்தையை ஒரு அரசு போய் டிஸ்டர்ப் பண்ண முடியாது இல்லீங்களா? அப்போ நான் என்ன சொல்றேன், விலைவாசி உயர்வு சார், விலைவாசி உயர்வு there is a jump. நீங்க அதுல கிராஜுவலா இல்ல, நீங்க நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்க என்னன்னா கிராஜுவலா இருக்கின்ற ஒரு அனுமானத்திலே பேசுறீங்க, ஆனா விலைவாசி ஜம்ப் ஆகுது. நல்ல இவருக்கு இந்த டிஃபரன்ஸ் தெரியும். இது கொஞ்சம் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். ஒன்னு அந்த கிராஜுவலா இருக்கிற விஷயமும் இருக்கு. இப்ப பாம் ஆயில் எடுத்துக்கோங்க. பாம் ஆயில்ன்றது ஈரான்ல இருந்து இப்ப நம்ம 70% ஆஃப் நம்முடைய எடிபிள் ஆயில் அதுன்றது இம்போர்ட் பண்ணப்படுது, நம்ம இறக்குமதி பண்றோம். அப்ப அந்த இறக்குமதி டிஸ்டர்ப் ஆயிருக்கு, அது நமக்கு தெரியும். அப்படின்றது அதை நம்ம கொஞ்சம் முன்கூட்டியே அதை நம்ம பார்த்துருக்கலாம். சுப்பிரமணியம் சார், எனக்கு ஒண்ணு எல்லா அமைச்சர்கள் மேலேயும் மதிப்பு மரியாதைலாம் உண்டு. எனக்கு இந்த ஐயா சொன்ன மாதிரி இந்த வெங்கட்ராமன் அவர்களே அவர் நிதித்துறை சார்ந்தவர், அதாவது நிதித்துறை சார்ந்த படிப்பு படித்ததுனால அவரை நிதி அமைச்சராகவும், மரிய வில்சன் ஐயா அவர்கள் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் பேக்ரவுண்ட் இருக்கனால கல்வி அமைச்சராக ஆக்கியிருக்கலாமோன்னு என்னோட கருத்து. ஸோ அதன் மூலமாக இன்னும் கொஞ்சம் இவங்களால ப்ரோஆக்டிவா முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்க முடியுமோன்றது என்னோட. தமிழ்நாடு மாதிரியான ஒரு ஸ்டேட்ல நீங்க அமைச்சர்கள் யார், இப்ப ஜெயலலிதா அவர்கள் எந்த அனுபவம் இல்ல, ஒரே ஒரு புரிதலுக்காக யாரை வேணாலும் கொண்டு வந்துருவாங்க. ஆனா அதுக்கு பின்னால் இருக்கிற இந்த பியூரோகிரசி, அந்த செட்டப் இருக்கு, அந்த அனுபவம் இருக்குல்ல, இருந்தாலும் அந்த அனுபவத்துல ஏன் தாமதம் வந்ததா? அந்த தாமதமும் இருக்கிறது. அந்த தாமதத்தை காட்டிலும் இவர் ஒரு கைடிங் ஃபோர்ஸா இருந்து, ஏன்னா ஒருத்தர் ஒரு ஃபினான்ஷியல் அனாலிஸ்ட் ஒரு நம்பர் எப்படி பாக்குறான்னு பொது இருக்கு, ஒரு எஜுகேஷன் மினிஸ்டர் எப்படி ஒரு துறையை நிர்வகிக்கிறதுக்கும் அந்த பின்புலமா அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஏன்னா வேற பின்புலத்தோட நான் என்ன சொல்றேன், ஒரு பிரேக் எடுத்துட்டு பேசலாமா?